ஹலோ விவோஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போறோம். வரப்போகின்ற இந்த 2025ஆம் ஆண்டினுடைய புத்தாண்டு ராசி பலன்களானது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி அமைகிறது, அவர்களுக்கு குபேர யோகங்களானது தேடி வரப்போகிறதாக பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அவர்களுக்கு எந்த வழியில பாத்தீங்கன்னா அந்த ஒரு யோகங்களானது காத்திருக்கிறது, இவர்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ண போறாங்க, இந்த ஒரு புத்தாண்டானது பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இனிமையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த அளவிற்கு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நேரங்களாக பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இவர்களுடைய வாழ்க்கையில மேலுமே இந்த புத்தாண்டானது பாத்தீங்கன்னா எப்படிலாம் காணப்பட போகிறது, தொடர்ந்து அவர்கள் எந்த மாதிரியான சவால்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போகின்றார்கள், இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சியோடு உங்களுக்கு இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா எப்படி அமையுது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோட நம்மளுடைய சேனலையும் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரப்போகின்ற இந்த 2025ஆம் ஆண்டினுடைய புத்தாண்டானது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வாரங்களிலேயே பாத்தீங்கன்னா பிறக்க இருக்கிறது. இந்த ஆண்டிலாவது நமக்கு நல்ல வேலைகள் கிடைக்க வேண்டும், பொருளாதார நிலைகளானது பாத்தீங்கன்னா உயர வேண்டும், நோய் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று பலருமே பாத்தீங்கன்னா இறைவனை வேண்டிக் கொள்வோம். அந்த வகையில் இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களும் அதே வகையில் தான் பாத்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2025ஆம் ஆண்டில் பாத்தீங்கன்னா ஆண்டுகோள்களான சனி, குரு, ராகு, கேது பயிற்சி நிகழ இருக்கிறது. இந்த கிரகங்களினுடைய இடப்பெயர்ச்சினால விருச்சிக ராசிகளில் பிறந்தவர்களுக்கு சனியினுடைய இடமாற்றத்தாலும், குருவினுடைய அருளாலும், ராகு கேதுவினுடைய புண்ணியத்தாலுமே குபேர யோகங்களானது தேடி வரப்போகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள். இவர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டு காலமாக அர்த்தாஷ்டம சனியினால பலவித சிரமங்களை பாத்தீங்கன்னா சந்தித்து வந்தார்கள். இனி எல்லாமே சுகமே என்பது போல சனியினுடைய பாதிப்பில் இருந்து விடுபட போகிறீர்கள். 2025ஆம் ஆண்டு முழுவதும் குரு பலன் கிடைக்க போகிறது. ராகு கேதுவினுடைய பயணங்களும் சாதகமான இடத்தில் இருப்பதனால உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களை பாத்தீங்கன்னா காணப்போகின்றீர்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிய போகிறது. சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி அடைய போகின்றார். பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு சனி இடம் மாறப்போவதனால நோய்களானது நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது அதிகரிக்கும். வெற்றி மீது வெற்றி உங்களை சேரும். அதேபோல் அம்மாவினுடைய உடலில் இருந்த நோய்களானது நீங்கி உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்குங்க. வீடு நிலம் வாங்க வாய்ப்புகளானது அமையும். தந்தை மற்றும் தாய் வழி சொத்துக்கள் எதிர்பாராமலே வர வாய்ப்புகளானது உள்ளது. பெண்களுக்கு நகைகள் சேரும், ஆடை ஆபரண சேர்க்கையானது கிடைக்கும். வீட்டில் கணவன் மனைவியினுடைய உறவுகளானது உற்சாகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் பயணம் செய்கின்ற குரு பகவான் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதனால திருமண சுபகாரியங்கள் நடைபெறுவதில் பாத்தீங்கன்னா தடைகளானது இருக்காது. மே மாதத்திற்கு பிறகு குரு இடப்பெயர்ச்சியாகி 8ஆம் வீட்டிற்கு சென்றாலுமே குருவினுடைய பார்வைகள் பலனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வருமானங்கள் குறைவில்லாது இருக்கும். அதே நேரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கூட பிறந்தவர்களே உங்களை ஏமாற்ற வாய்ப்புகளானது உள்ளது. இரவு நேர பயணங்களில் கவனங்கள் தேவைப்படும். வேகத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். அதேபோல் அக்டோபர் மாதத்தில் அதிசாரமாக பாத்தீங்கன்னா நகரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டிற்கு அமர்வது ரொம்ப சிறப்பு. அந்த நேரத்திலும் பாத்தீங்கன்னா குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிறது. சொந்த பந்தங்களில் பாத்தீங்கன்னா நெருக்கங்கள் கூடும். அதே போல தம்பதிகளிடையினுடைய உறவிலுமே பலங்களானது அதிகரிக்கும். ராகு பகவான் 5ஆம் வீட்டிலும், கேது பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்திலும் 2025ஆம் ஆண்டு மே மாதம் வரை பயணம் செய்வார்கள். ராகுவும் கேதுவும் உத்தியோக உயர்வையும் பணவரவையும் தரப்போகின்றன. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரங்களானது பாத்தீங்கன்னா கிடைக்குங்க. சிலருக்கு ப்ரமோஷனுடன் சம்பள உயர்வானது கிடைக்கும். கேதுவினால் பொருளாதார வரவுகளானது பாத்தீங்கன்னா அதிகரிக்குங்க.
சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும், புகழானது கூடும். இந்த மே மாதத்திற்கு பிறகு ராகு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டிற்கும் கேது 10ஆம் வீட்டிற்கும் இடப்பெயர்ச்சி அடைவது சிறப்பு. பணம் பல வழிகளில் இருந்துமே வருங்க. வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலைகளானது கிடைக்கும். அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையை காட்டுங்கள். சுகஸ்தானத்தில் ராகு ஆண்டினுடைய பிற்பகுதியில் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தரப்போகின்றார். அதேபோல் 2025ஆம் ஆண்டில் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில திடீர் தீர்ப்பு முனைகளானது ஏற்பட போகிறது. காரணம், சனி ராகு கேது குரு ஆகிய கிரகங்களினுடைய பயணங்கள் சாதகமான இடத்தில் இருக்கிறது. வெற்றிகளானது தேடி வர, மேலுமே நன்மைகளானது அதிகரிக்க நீங்கள் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபங்களை ஏற்றி வழிபடலாம். மேலுமே இந்த 2025ஆம் ஆண்டில் எதிர்பாராத நிதி நன்மைகளும், தொழிலில் முன்னேற்றங்கள், உங்களுக்கான அங்கீகாரங்கள் பெறுதல் என பல வகையில் நன்மைகளானது நடக்குங்க. குறைந்த முயற்சியில் அதிக நன்மைகள் அடைய வாய்ப்புகளானது உள்ளது. மாணவர்களுடைய படிப்பில் சிறந்து விளங்க சிறந்த நேரமாகவும் இருக்கும். 7.5 சனி முடிந்து இனி நல்ல காலங்கள் தான் என்று யோசித்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக அர்த்தாஷ்டம சனி தொடங்கி பல்வேறு பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து இருப்பீர்கள். வரக்கூடிய இந்த 2025 புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியால் பட்ட துன்பங்களில் இருந்து விடுபட போகின்றீர்கள். 2025 புத்தாண்டு சனி பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, எந்த விஷயங்களில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், சனி பகவான் உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகின்றார் என்பதை குறித்து தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். 7.5 சனியால் பாதிக்கப்பட்டு வந்த நீங்கள் அதற்கு அடுத்ததாக வந்த அர்த்தாஷ்டம சனியினால கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்திருப்பீர்கள். வரக்கூடிய 2025 சனி பயிற்சியினால உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது. அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு நல்ல பலனை கொடுக்க போகின்ற சனி பகவான். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்குது, சனி பகவான் வந்து என்னெல்லாம் வந்து கொடுக்க போகிறாரு, எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறித்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். விருச்சிக ராசிக்காரர்களினுடைய ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் என்பது சக உத்திரக்காரகன், போர்க்காரகன், இரத்தக்காரகன், நிலமகன் என்று வந்து அழைக்கப்படுகிறது. இந்த ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகின்றார். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களைப் போல யோகம் வந்து செய்தவர்கள் யாரும் இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை சந்திப்பவர்களும் யாரும் இல்லைன்னு சொல்லலாம். இவர்களுடைய பலவிதமான பிரச்சனைகளுக்கு இவர்களே மூல காரணம் என்றே சொல்லலாங்க. ராசி அதிபதியே 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால இவர்களுடைய நோய் வழக்கு எதிரி இவர்களே வந்து காரணமாக அமைவார்கள். இவர்களுடைய எதிரிகளை இவர்களே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குவார்கள். பின்னர் அவர்களை மெதுவாக வெற்றி அடைவார்கள். இதற்கு முன்பு 7.5 சனியில இருந்தபோது ஏராளமான பிரச்சனையை சந்தித்திருப்பீர். 7.5 சனி முடிந்த உடனேயே அர்த்தாஷ்டம சனியானது தொடங்கியது. இப்போது இவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு குரு பார்வை கிடைப்பதனால உங்களுடைய விஷயங்கள் ஏதோ நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் கைகளுக்கு எந்த ஒரு பலன்களும் வந்திருக்காது. சனி 6ஆம் வீடு 10ஆம் வீடு ஜென்ம ராசியை பார்ப்பதனால ஜான் ஏறினால் முலம் சறுக்குகின்ற நிலைகளானது இருந்திருக்கும். இவர்களது இடம், வீடு, வாகனங்கள் தொடர்பான வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனைகளை சந்தித்திருப்பார்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த 2025 சனி பயிற்சியால் அர்த்தாஷ்டம சனி பூரணமாக விலகி இதனால் குழந்தைகள், வீடு, வாகனம், தாய் தொடர்பான விஷயங்கள், ஆடம்பரம் போன்ற அனைத்து விஷயங்களிலுமே இவர்களுக்கு ஏற்றங்கள் இல்லை என்றாலுமே எந்த ஒரு இரக்கமும் இருக்காது. அடுத்த 2.5 ஆண்டுகள் சுப பலன்களானது உண்டாகும். சனி 11ஆம் வீட்டை பார்ப்பதனால் லாபங்களானது உண்டாகும். வெளிநாட்டு தொடர்பில் அனுகூலமான பலன்களானது கிடைக்குங்க. சனி குருவினுடைய நட்சத்திரத்தில் பயணிப்பதனால தனஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிராப்தம் வந்து ஏற்படும். கடன்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தியாகுங்க. லாபங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். நிலம், வீடு வாங்க வாய்ப்புகளானது உள்ளது. முதலீடு செய்யவும் தொடங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் வருவதை தடுக்க வேண்டும். உங்களுடைய ஜாதகத்துக்கு அனுகூலமான பலன்களை 5ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொடுக்க உள்ளார். சத்ரு தொல்லை, எதிரி தொல்லை, நோய் போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். குழந்தைகளினுடைய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மேலுமே முதலீடு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குரு அஷ்டமத்தில் வந்து பார்த்திங்கன்னா மறைகின்ற 4ஆம் இடத்தில் ராகு இருந்தாலுமே குரு பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறார். குறிப்பாக கடன் கொடுப்பது, முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். மாணவர்களுக்குமே கல்வியில் கூடுதல் கவனங்களானது ஏற்படும். புதிய முயற்சிகள், தொழில்நுட்பத்துறை, சட்டத்துறை, தகவல் தொடர்பு துறை
இது போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியான காலகட்டங்களாக இருக்கும். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.